ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் மேகாலயா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிரீஃபா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து என்னன்னா லகோ டான்ஸ். இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்றனா ஜெயிந்தியா ட்ரைப் ஆஃப் மேகாலயா. இப்போ நம்ம மேகாலயா வந்தாவே மேஜரா வந்து ஒரு 3 ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காரோ ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னன்னா காசி ட்ரைப். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜெயிந்தியா ட்ரைப். ஸோ எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த 3 ட்ரைப் ரிலேட்டடா நம்ம கண்டிப்பா ஜியோகிராஃபில நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது ஜியோகிராஃபில நம்ம எப்படி லேர்ன் பண்ணிருப்போம், மேகாலயாவோட ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நான் லேர்ன் பண்ணிருப்போம். இந்த காரோ காசியன் ஜெயிந்தியா, அதாவது 3 ஹில்ஸ்லயுமே வந்து காரோ வாழ்வாங்க, இன்னொரு ஹில்ஸ்ல காசி வாழ்வாங்க, இன்னொரு ஹில்ஸ்ல வந்து ஜெயிந்தியா. அந்த ஹில்ஸ்ல இந்த ட்ரைப் வாழ்றதுனால அந்த ஹில்ஸோட நேம் வந்து காரோ காசி ஜெயிந்தியான்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய கொஸ்டின் நம்மளால வந்து என்னன்னா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இந்த டான்ஸ் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா பெயிண்டிங் களம் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அந்த ஃபெஸ்டிவலோட அட்டாச்ட் வர ஒரு டான்ஸை வந்து லகோ டான்ஸ். ஸோ இந்த டான்ஸ் பர்ஃபார்ம்டு பை போத் மென் அண்ட் உமன். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டான்ஸ் அதே ஹர்பு ட்ரைப்பை வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அந்த டான்ஸுக்கு பேர் என்ன சொன்னா பங்களா டான்ஸ் சொல்றாங்க. இப்ப ஜெயிந்தியா ட்ரைப் அப்படின்னா லகோ டான்ஸ், ஹர்ப் ட்ரைப் வந்துச்சு அப்படின்னா பங்களா டான்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ரைட்டா. ஸோ அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். நாம்க்ரம் டான்ஸ். இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்றாங்கன்னா காசி ஹில்ஸ். அப்ப கண்டிப்பா யாரு காசி ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து நாம்க்ரம் டான்ஸ். இந்த காசு ரிலேட்டா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சோம். 48% ஆஃப் மேகாலயாவோட வந்து பாப்புலேஷன்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காசி ட்ரைப்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த காசி லாங்குவேஜ் வந்து பார்ட் ஆஃப் 8th ஷெட்யூல் இருக்கும். ஸோ 8th ஷெட்யூல் மொத்தம் வந்து 22 லாங்குவேஜ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து இந்த காசி லாங்குவேஜ் இருக்கும் சரியா. ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு ஸோ அடுத்து ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், இது வந்து ஒரு 5 days வந்து லாங் ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் காசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா காப் பொம்லாங் நாக்ரம் டான்ஸ், அதே பாப்புலர் நாக்ரம் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் தெரிச்சுங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து பார்த்தலாம் சட் சுக்ரா. ஸோ இந்த டான்ஸ் ஃபேமஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் மேகாலயா. இது எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம்னா சோவிங் ஃபெஸ்டிவலா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அப்ப சோவிங் ஃபெஸ்டிவல்ல அட்டாச்சா வர ஒரு டான்ஸா வந்து சட் சுக்ரம். இது செலிப்ரேட்டட் பை வந்து பைனர் பீப்புள் ஆஃப் வந்து ஜீந்தியா ஹில்ஸ். ஆக்சுவலி ஜீந்தியா ட்ரைப்ஸை வந்து 2 விதமா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பைனர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சின்டெங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்டெங்ஸ் மீன்ஸ் வந்து இந்த ரெண்டுமே வந்து சப் ட்ரைபல் குரூப் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிந்தியா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயிந்தியா ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே இருக்கிறதுனால வந்து என்னன்னா அவங்க செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் சட் சுக்ரா. எந்த டைம் அப்படின்னா சோவிங் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த டைம் இந்த இமேஜ் வந்து நான் வச்சுங்க ரைட்டா. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா சாட் சுக் மைன்சம். இந்த டான்ஸ் வந்து ஒரு ஆனுவல் ஸ்ப்ரிங் டான்ஸ். எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னா ஹார்வெஸ்ட் அண்ட் வந்து பிளான்டிங் சீசனுக்காக. அப்ப சாட் சுக் மைன்சம் அப்படின்னு வந்தாவே ரிலேட்டட் வித் வந்து மேகாலயா அப்படின்னு நமக்கு ஞாபகத்துல ரைட்டா. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா கேட்பாங்க. ஸோ சட் சுக் மைன்சம் ரிலேட்டட் வந்து விச் ஸ்டேட் கேட்பாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட். அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா டோர்ஸ்கேட்டா ஆர் வந்துன்னா டோரகேட்டா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஜாய்ஃபுல்லான டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மேகாலயா. இது என்ன நடக்கும் அப்படின்னா உமன்ஸ் வந்து அவங்களோட மேல் பார்ட்னரோட டர்பனை வந்து டேக் ஆஃப் பண்ற மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆர் டான்ஸ். இது ரிலேட்டட் டு வந்து மேகாலயா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெயிண்டிங் களம். இந்த டான்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நிறைய டைம் எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து ஜெயிந்தியாவோட ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ ஜெயிந்தியா ட்ரைப், ஜெயிந்தியா ஃபெஸ்டிவல், ஜெயிந்தியா ஹில்ஸ்ல செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து என்ன பெயிண்டிங் களம். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பங்களா டான்ஸ். ஸோ இது நம்மளோட கடைசி மேகாலயோட ஃபோக் டான்ஸ். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்துன்னா ஹார்வெஸ்ட். எப்ப செலிப்ரேட் பண்ணோம்னா ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, பங்களா ஃபெஸ்டிவல். அதுல இருக்கிற டான்ஸா வந்துன்னா பங்களா டான்ஸ். இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க ரைட்டா.